வணக்கம் நேர்களே, இது சூப்பர் 60. இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் 60 நிமிடங்களில் தரும் விறுவிறுப்பான தொகுப்பு. முதலாவதாக, இணைந்து செயல்பட முடிவெடுத்துள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் கூட்டாக தெரிவித்துள்ளனர். சென்னை அடையாறில் உள்ள டிடிவி தினகரன் இல்லத்துக்கு ஓபிஎஸ் சென்றார். அவரை வாசல் வரை வந்து தினகரன் வரவேற்றார். இதையடுத்து இரு தலைவர்களும் சுமார் 45 நிமிடங்கள் சந்தித்து பேசினர். இந்த சந்திப்பின் போது அதிமுக முன்னாள் அமைச்சர் பண்ருட்டி ராமச்சந்திரனும் உடனிருந்தார். புரட்சித் தலைவர் உருவாக்கி புரட்சித் தலைவியை கட்டி காப்பாற்றிய இயக்கத்தை அதனுடைய அடிமட்ட தொண்டர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்கின்ற அந்த லட்சியத்தோடு அருமை நண்பர் ஓபிஎஸ் அவர்களும் அருமை நண்பர் டிடிவி தினகரன் அவர்களும் தனித்தனியே செயல்பட்டார்கள். அதே லட்சியத்தை அடைய சேர்ந்து செயல்படுவது என்று இன்றைக்கு முடிவெடுத்திருக்கின்றோம். அதாவது ஒரு ஒர்க்கிங் அரேஞ்ச்மெண்ட். இப்போ எப்படி இடது கம்யூனிஸ்ட் கட்சி வலது கம்யூனிஸ்ட் கட்சி ரெண்டு சேர்ந்து செயல்படுகிறார்களோ அதை போல செயல்படும். தொடர்ந்து பேசிய தினகரன் தனக்கும் ஓபிஎஸ்க்கும் மனதளவில் பகை இல்லை என்றார். ஒருவர் நண்ப அறிந்தவர்கள் எங்களுக்குள்ளார ஒன்றும் எந்த வித என்ன சொல்லணும்னா மனதளவில் எந்த வித பகை உணர்வோ எதிர்ப்புணர்வோ கிடையாது. ஏதோ ஒரு சில காரணங்களால் பிரிஞ்சிருந்தோம். மீண்டும் நாங்கள் ஒன்றிணைந்து செயல்படுறோம். எங்களுக்குமே சுயநலத்தோடு நாங்கள் 2 பேரும் இணையல. அதிமுகவின் அனைத்து அடிப்படை தொண்டர்களும் இணைய வேண்டும் என்ற நோக்கில் இந்த சந்திப்பு நடைபெற்றிருப்பதாக ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். அனைத்து அடிப்படை தொண்டர்களும் இணைய வேண்டும், அதுதான் தமிழக மக்களுடைய விருப்பமாக இன்றைக்கு இருக்கிறது. அந்த நோக்கத்தை நோக்கி தான் இன்றைக்கு நாங்கள் முதல் கட்டமாக சந்திப்பு நடந்திருக்கிறது. இன்னும் ஒவ்வொரு சந்திப்பும் தொண்டர்களை இணைத்து அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தின் புதுப்பொழிவோடு புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்கள் காலத்தில் எப்படி இருந்ததோ அந்த நிலைக்கு கொண்டு வந்து நிலைநிறுத்துவோம் என்பதை தெரிவித்தார். இனி தொண்டர்களை இணைக்கும் வகையில் செயல்படுவோம் எனவும் ஓ பன்னீர்செல்வம் கூறினார். அதிமுகவின் உட்கட்சி விவகாரத்தில் தலையிட விரும்பவில்லை என்றும் அவர்கள் பிரச்சனையை பேசி தீர்க்க வேண்டும் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியது அவரது நல்ல எண்ணத்தை காட்டுவதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். ஓபிஎஸ் டிடிவி சந்திப்புக்கு பிறகு இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் தலையிட விரும்பவில்லை என நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு மத்திய அமைச்சர் அமித்ஷா அளித்த பிரத்யேக பேட்டி குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. டெல்லி கைவிட்டுட்டாரு, நீங்களா யூக பண்ணிக்கிறீங்க. என்ன சொல்லியிருக்காரு? திரு பன்னீர்செல்வத்தோட கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருக்காரா? ஆமா அப்படி நல்லா சொல்லியிருக்காரு. அப்படியே இருந்தாலும் தீர்த்து கட்டுன்னு தானே சொல்றாரு. 2 பேரும் வெட்டிக்கிட்டு சாப்பிட்டுன்னு சொல்றது. டெல்லியில் பாஜக நிர்வாகிகளை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறதா என கேட்கப்பட்டதற்கு யூகங்களுக்கு பதிலளிக்க விரும்பவில்லை என டிடிவி தினகரன் பதிலளித்தார். சசிகலாவை சந்திக்க நேரம் கேட்டிருப்பதாகவும் அவர் தன்னை சந்திப்பதாக உறுதியளித்ததாகவும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். ஓபிஎஸ் டிடிவி தினகரன் பண்ருட்டி ராமச்சந்திரன் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த போது தர்மயுத்தம் குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு கடந்த காலங்களை மறக்க வேண்டும் என்றும் இனி நடப்பவை நல்லவையாக இருக்க வேண்டும் என்றும் பதிலளித்துள்ளனர். சின்னம்மா அவர்களை சந்திப்பதற்கு நாங்கள் அவரிடம் தகவல் சொன்னோம். வெளியூர் சென்றிருக்கு, வந்தவுடன் உறுதியாக சந்திப்போம் என்று சொல்லியிருக்கிறார். கடந்த காலங்களை மறங்க தர்மயுத்தப்ப நீங்க சொன்னது மீட்டிங்லேதான் அவர் பதில் சொல்லியிருக்காரு. என்ன சின்னம்மா தான் முதலமைச்சர் ஆக்குனாங்கன்னு சொல்லியிருக்காரு. அதுலேயே எல்லாம் ஓபிஎஸ்ஸின் கையை பிடித்து தன்னால் இருட்டில் கூட செல்ல முடியும் என்றும் இபிஎஸ்ஸின் கையை பிடித்து செல்ல முடியாது என்றும் டிடிவி தினகரன் கூறினார். எனக்கு அவர் நல்ல என்னுடைய பழைய நண்பர். எனக்கு எப்பொழுதும் அவர் மேல ஒரு அன்பு உண்டுன்னு சொல்லியிருக்காரு. அதோடைய வெளிப்பாடு தான் அந்த 99 எங்களுக்கு ஏற்பட்ட பழக்கம். இன்றைக்கு என்னை அவருக்கு நல்லா அறிந்தவர். அவரை எனக்கு நல்லா தெரியும். அவரை நம்பி நான் இருட்டில் கூட கையை பிடிச்சிட்டு போக முடியும். அந்த பழனிசாமியோட போக முடியுமா நம்மளால? இபிஎஸ் துரோகி, திமுக எங்களது எதிரி. அதிமுகவில் தற்போதும் ஸ்லீப்பர் செல்கள் இருக்கிறார்கள் எனவும் டிடிவி தினகரன் தெரிவித்தார். கிரிக்கெட் போட்டியின் போது தமிழக முதலமைச்சரின் மருமகன் சபரீசனை சந்தித்தது அரசியல் ரீதியானது அல்ல என்று முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சென்னை அடையாறில் செய்தியாளர்களை சந்தித்த ஓ பன்னீர்செல்வத்திடம் சபரீசனை சந்தித்தது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர் கிரிக்கெட் போட்டியின் போது சபரீசனை சந்தித்தது மரியாதை நிமித்தமானது என கூறினார்.
போனேன். அவரும் பார்க்க வந்த கேசெல்லாம் சந்திச்சேன். மரியாதை நிமித்தமாக அந்த சந்திப்பு நடந்தது. வேற ஏதாவது அரசியல் ரீதியான சந்திப்பு இல்லை. எதிர்க்கட்சியாக இருந்தாலும் மனித பண்புடன் நடந்து கொள்வது தமது பழக்கம் என்றும் ஓ பன்னீர்செல்வம் கூறினார். மனித பண்போடு நான் நடந்து கொள்வேன். யாரா இருந்தாலும் சரி, எதிர்க்கட்சியாக இருந்தாலும் மனிதனுக்கு மனிதன் மரியாதை கொடுக்கின்ற மனப்பக்குவம் எனக்கு இருக்கிறது. அரசியல் ரீதியான சந்திப்பு இல்லை, அது மரியாதை நிமித்தமான சந்திப்பு. சபரீசனுடனான சந்திப்பு குறித்து கேள்வி எழுப்பிய போது அருகில் அமர்ந்திருந்த டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக விளக்கமளிக்க முயன்றார். தமிழ்நாட்டின் தத்துப்பிள்ளை தோனி என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழாரம் சூட்டியுள்ளார். சென்னை சூப்பர் கிங்ஸ் கேப்டன் மகேந்திர சிங் தோனி தொடர்ந்து விளையாட வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழ்நாடு விளையாட்டுத்துறை சார்பில் தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை தொடக்க விழா மற்றும் முதலமைச்சர் கோப்பைக்கான இலச்சினை சின்னம் வெளியீட்டு விழா சென்னை MRC நகரில் நடைபெற்றது. தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளையின் விளம்பர தூதராக உள்ள சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டன் தோனி, அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, உதயநிதி ஸ்டாலின், தலைமைச் செயலாளர் இறையன்பு உள்ளிட்டோர் விழாவில் பங்கேற்றனர். முதலமைச்சர் கோப்பைக்கான இலச்சினை வீரன் என பெயரிடப்பட்டுள்ள நிலையில் அதை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டார். The mascot of Chief Minister Trophy is named Veeran, inspired by Nilgiri's Thar, our state animal, which is known for its speed and agility. It inspires individuals to push themselves beyond their limits and to strive for greatness. Like everyone in Tamil Nadu, I am also a very big fan of MS Dhoni. Recently, I went to Chepakkam twice to see Dhoni batting. I hope our adopted son of Tamil Nadu will continue to play for CSK. மேலும் தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளைக்கு தனது சொந்த நிதியிலிருந்து 5 லட்சம் ரூபாய் தருவதாக தெரிவித்தார். கர்நாடக சட்டப்பேரவைக்கு நாளை தேர்தல் நடைபெறும் நிலையில் 1 மாதமாக நடைபெற்று வந்த அனல் பறக்கும் பரப்புரை நேற்று மாலையுடன் நிறைவடைந்தது. 224 உறுப்பினர்களை கொண்ட கர்நாடக சட்டப்பேரவைக்கு ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. ஆட்சியை தக்கவைக்க பாஜகவும் மீண்டும் ஆட்சியை கைப்பற்ற காங்கிரசும் தீவிர பரப்புரை மேற்கொண்டன. யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காத போது அறுவடை செய்யும் குமாரசாமியின் மதசார்பற்ற ஜனதா தளமும் தனித்து களமிறங்கி இருக்கிறது. பாஜக சார்பில் பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, தேசிய தலைவர் JP நட்டா உள்ளிட்டோர் தீவிர பரப்புரை மேற்கொண்டனர். காங்கிரஸ் சார்பில் முன்னாள் தலைவர்கள் ராகுல் காந்தி, சோனியா காந்தி மற்றும் பிரியங்கா உள்ளிட்டோர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். பரப்புரையின் கடைசி நாளான நேற்று பாஜக தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டது. சிவமோகா மாவட்டத்தில் போட்டியிடும் விஜயேந்திராவுக்கு ஆதரவாக அவரது தந்தையான BS எடியூரப்பா, சினிமா நடிகர் கிச்சா சுதீப் ஆகியோர் பிரச்சாரம் செய்தனர். பெங்களூருவில் கன்னிகாம் சாலையில் உள்ள காபி ஷாப் ஒன்றுக்கு சென்ற ராகுல் காந்தி அங்கிருந்து வெளியே வந்து அருகில் உள்ள பேருந்து நிலையத்திற்கு சென்றார். அங்கு பேருந்துக்காக காத்துக் கொண்டிருந்த கல்லூரி மாணவிகள் மற்றும் பெண்களுடன் உரையாடினார். அதனைத் தொடர்ந்து அவர்களோடு அரசு பேருந்திலும் பயணித்தார். அங்கிருந்தவர்களில் சிலர் ராகுல் காந்தியுடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். முன்னதாக விஜயநகர் பகுதியில் வேனில் பயணித்தவாறு காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி வாக்கு சேகரித்தார். அப்போது அவரது வாகனம் மீது மலர்கள் தூவி காங்கிரஸ் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காங்கிரஸ் எத்தனை இடங்களை பிடிக்கும் என தன்னால் சொல்ல முடியாது என்றும், கர்நாடக மக்கள் ஊழலுக்கு முடிவு கட்டுவார்கள் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார். பாஜக அளித்த புகார் தொடர்பாக விளக்கம் அளிக்குமாறு காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்திக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. கடந்த சனிக்கிழமை ஹூப்ளியில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பேசிய சோனியா காந்தி, கர்நாடகத்தின் நற்பெயருக்கும் இறையாண்மைக்கும் ஒருமைப்பாட்டிற்கும் அச்சுறுத்தல் ஏற்படுத்த யாரையும் காங்கிரஸ் அனுமதிக்காது என்றார். இதை காங்கிரஸ் கட்சி தனது அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருந்தது. இதுகுறித்து டெல்லியில் உள்ள தேர்தல் ஆணையத்தில் பாஜக சார்பில் மத்திய அமைச்சர் ஷோபா கரந்த்லாஜே புகார் அளித்தார். அதில் இறையாண்மை என்பது ஒரு நாட்டுடன் தொடர்புள்ள நிலையில் கர்நாடகா இறையாண்மை என சோனியா காந்தி குறிப்பிட்டு பேசியதன் மூலம் பிரிவினைவாதத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து சோனியா காந்திக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ள தேர்தல் ஆணையம் அவரது பேச்சு குறித்து விளக்கம் அளிக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளது. இதனிடையே காங்கிரஸ் கட்சி குறித்து பாஜக வெளியிட்ட விளம்பரம் குறித்து விளக்கம் அளிக்குமாறு கர்நாடக மாநில பாஜக தலைவருக்கும் தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் கனமழை தொடரும் நிலையில்
வங்கக்கடலில் நாளை உருவாகும் புயல் வங்கதேசத்தை நோக்கி செல்லும் என கணிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது. திருப்பத்தூர் மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. ஒரு சில இடங்களில் மரங்கள் வேருடன் சாய்ந்தன. தொடர் மழை காரணமாக திருவள்ளூரில் உள்ள லவகுசா ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சானாக்குப்பம் கிராமத்தில் அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக தரைப்பாலம் அடித்து செல்லப்பட்டதால் கருங்கற்களை கொட்டி சாலை அமைக்கும் பணியில் கிராம மக்கள் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. அருந்ததியர் பாளையத்தில் குடியிருப்புகளை மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம், கல்லாறு உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். இதேபோல் திண்டுக்கல், தருமபுரி மாவட்டங்களிலும் சூறைக்காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு வங்கக்கடலில் நாளை புயலாக வலுப்பெறும் என கூறப்பட்டுள்ளது. நாளை மறுநாள் வடமேற்கு திசையில் நகர்ந்து மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் புயல் வங்கதேசம், மியான்மர் கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. தமிழக கடலோர பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக 4 நாட்களுக்கு தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 4 நாட்களில் தமிழ்நாடு, புதுச்சேரியில் அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்பது தெரிவிக்கப்பட்டுள்ளது. மணிப்பூர் கலவரத்தில் சிக்கித் தவிக்கும் தமிழர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் மணிப்பூர் மாநிலம் மோரே பகுதியில் உள்ள தமிழர்களின் வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளன என தகவல் வந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழர்கள் படும் அல்லலை போக்குவதற்கும் அவர்களை மீட்பதற்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிறு துரும்பை கூட கிள்ளி போடாதது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார். அவதியுறும் தமிழர்கள் குறித்த தகவல்கள் முதலமைச்சருக்கு தெரிவிக்கப்படவில்லையா என வினவியுள்ள இபிஎஸ், கலவரத்தில் சிக்கித் தவிக்கும் தமிழர்களை காக்க உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி எதிர்க்கட்சித் தலைவர் போல் செயல்படுவதாக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் குற்றம் சாட்டியுள்ளார். திமுக அரசின் 2 ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நெல்லையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான துரைமுருகன், கொரோனா பாதிப்பிற்கு மத்தியில் ஆட்சி பொறுப்பேற்ற போதிலும் எண்ணற்ற சாதனைகளை தங்கள் அரசு நிறைவேற்றியுள்ளதாக கூறினார். அரசு தயாரித்த உரையை சட்டப்பேரவையில் திரித்து படித்தது, மசோதாக்களுக்கு கையெழுத்திடாமல் கிடப்பில் போட்டிருப்பது என ஆளுநர் ஆர்.என். ரவி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் அவர் முன்வைத்தார். ஆனால் யார் இல்லையாவிட்டாலும் நான் இருக்கிறேன் என்கிறார் கவர்னர். இன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக அவர்தான் ஆக்ட் பண்ணி கொண்டிருக்கிறார். பாவம், எடப்பாடி பழனிசாமி சிவனின்னு இருக்கிறார். ஓபிஎஸ் இருக்கிற இடத்தில் 2 ஆண்டுகளில் மக்கள் நலத் திட்டங்களை நிறைவேற்றுவதுடன் நாட்டின் மிகப்பெரிய ஆளுமையாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உருவெடுத்திருப்பதாகவும் துரைமுருகன் புகழாரம் சூட்டினார். திருத்தணி அருகே பாத யாத்திரை சென்றவர்கள் மீது பேருந்து மோதிய விபத்தால் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே பாத யாத்திரை சென்றவர்கள் மீது அரசு பேருந்து மோதியதில் 2 உயிரிழந்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தை அடுத்த அண்டப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த 37 பேர் குழுவாக திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு பாத யாத்திரை மேற்கொண்டிருந்தனர். நேற்றிரவு 11 மணி அளவில் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியை அடுத்த பொன்பாடி பகுதியில் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை ஓரமாக குழுவாக சென்று கொண்டிருந்தபோது சென்னையிலிருந்து திருப்பதி நோக்கி சென்ற அரசு பேருந்து அதிவேகமாக பின்னால் வந்து மோதியது. இந்த விபத்தில் பேருந்து சக்கரத்தில் சிக்கி சீதாராமன், நாராயணன் ஆகிய 2 உயிரிழந்தனர். கண்ணன், வடிவேல், அழகன் உட்பட 5 பேர் படுகாயமடைந்தனர். அவர்களை காவல்துறையினர் மீட்டு திருத்தணி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். உயிரிழந்தவர்களின் உடல்கள் சாலை நடுவே கிடந்ததால் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அதன் பின்னர் இறந்தவர்களின் உடல்களை மீட்டு காவல்துறையினர் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து போக்குவரத்தை சீர் செய்தனர். தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 94% மாணவ மாணவிகள் தேர்ச்சி அடைந்துள்ளனர்.
மாணவிகளில் 96.38% பேரும் மாணவர்களில் 91.45% பேரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவர்களை விட மாணவிகள் 4.93% அதிகம் தேர்ச்சி அடைந்துள்ளனர். தேர்ச்சி விகிதத்தில் விருதுநகர், திருப்பூர், பெரம்பலூர் மாவட்டங்கள் முறையே முதல் 3 இடங்களை பிடித்துள்ளன. ராணிப்பேட்டை மாவட்டம் கடைசி இடத்தில் உள்ளது. கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு தேர்ச்சி விகிதம் அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டு 93.76% மாணவ மாணவிகள் தேர்ச்சி அடைந்த நிலையில் இந்த ஆண்டு 94.03% அதிகரித்துள்ளது. அதிகபட்சமாக கணக்கு பதிவியல் பாடத்தில் 6573 மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றுள்ளனர். வணிகவியல் பாடத்தில் 5678 பேரும், கணினி அறிவியல் பாடத்தில் 4618 பேரும் 100க்கு 100 மதிப்பெண் எடுத்துள்ளனர். மொழி பாடத்தை பொறுத்தவரை ஆங்கிலத்தில் 15 பேரும், தமிழில் 2 மாணவிகளும் 100க்கு 100 மதிப்பெண் எடுத்துள்ளனர். அரசு பள்ளிகளில் 89.8% பேரும், அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 95.99% பேரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 12ஆம் வகுப்பு தேர்வில் திண்டுக்கல்லைச் சேர்ந்த மாணவி நந்தினி 600க்கு 600 மதிப்பெண்கள் பெற்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். திண்டுக்கல் அண்ணாமலையார் மில்ஸ் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்த கூலி தொழிலாளி சரவணகுமார், பானுபிரியா தம்பதியின் மகள் நந்தினி தமிழ், ஆங்கிலம், பொருளியல், வணிகவியல், கணக்கு பதிவியல், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் என்று 6 பாடங்களிலும் முழு மதிப்பெண் பெற்றுள்ளார். ஏழ்மையான குடும்ப பின்னணியை கொண்ட மாணவி நந்தினி விடாமுயற்சியுடன் பயின்று வியத்தகு சாதனையை நிகழ்த்தியுள்ளார். ஆடிட்டர் ஆவதே லட்சியம் என சாதனை மாணவி நந்தினி மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். மற்ற என்டர்டைன்மெண்ட்ஸ் அது இது எல்லாமே வேணும் தான். நமக்கு அது எவ்வளோ தூரம் நம்ம எதை இழக்கிறோமோ அவ்வளோ தூரம் நமக்கு கிடைக்கும். ஸோ இழக்கிறத நினைச்சு நம்ம கஷ்டப்படக்கூடாது. கண்டிப்பாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றத பார்த்தோம்னா இதை இழக்கிறதெல்லாம் பெரிய விஷயமா தெரியாது. தன்னம்பிக்கையோட எல்லாரும் படிச்சு எல்லாரும் முன்னேறணுன்றது என்னோட ஆசை. நன்றாக படித்து நல்ல எதிர்காலத்தை ஏற்படுத்தி குடும்ப கஷ்டத்தை போக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நந்தினி இருப்பதாக அவரது தாயார் கூறினார். அவங்க அப்பாவை கஷ்டத்தை குறைக்கணுன்றதுக்காண்டி அவ படிச்சு அவ நல்ல வேலைக்கு போய் அப்பாவை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவ ஒரு எய்ம்ல படிச்சு ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறாங்க. மாணவி நந்தினியின் சாதனையால் தங்களது பள்ளியே பெருமை கொள்வதாக பள்ளி தாளாளர் நாகஜோதி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். +2 பொதுத் தேர்வில் தமிழில் 100க்கு 100 மதிப்பெண் பெற்று அரக்கோணம் மாணவி லக்ஷயஸ்ரீ சாதனை படைத்துள்ளார். நான் தமிழ்ல சென்டம் எடுத்திருக்கேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் காரணமே எங்க அப்பா அம்மா, நெக்ஸ்ட் என்னோட டீச்சர்ஸ். தமிழ் சார் எனக்கு நல்லா சொல்லி கொடுத்ததால தான் நான் இவ்வளவு மார்க் எடுத்திருக்கேன். தேங்க்யூ. கடலூரில் தந்தை இறந்ததை அறிந்தும் வேதியியல் தேர்வு எழுதிய +2 மாணவி கிரிஜா 479 மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளார். தந்தை இறந்த அன்று எழுதிய வேதியியல் பாடத்தில் 81 மதிப்பெண்கள் எடுத்துள்ளார். நான் நல்லா படிக்கணும், பெரிய காலேஜ்ல படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். படிச்சு பெரிய வேலைக்கு போய் எங்க அப்பாவோட பேரை காப்பது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் ஆவரங்காடு பகுதியைச் சேர்ந்த திருநங்கை ஸ்ரேயா 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 337 மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளார். திருநங்கை என்ற அடையாளத்தில் +2 தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்ற 2வது நபர் ஸ்ரேயா என்பது குறிப்பிடத்தக்கது. சின்ன காஞ்சிபுரம் பகுதியில் உள்ள BMS அரசு மகளிர் பள்ளியில் +2 தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் இனிப்பு வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். மேலும் அடுத்து என்ன படிக்கலாம் என்பது தொடர்பாகவும் அறிவுரை வழங்கினார். 12ஆம் வகுப்பு தேர்வர்கள் விடைத்தாள் நகல் மற்றும் மறுகூட்டல் கோரி இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அரசு தேர்வுகள் இயக்ககம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் விடைத்தாள் நகல் மற்றும் மறுகூட்டல் கோரி விண்ணப்பிக்க விரும்பும் மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளி வாயிலாகவும், தனித்தேர்வர்கள் தாங்கள் தேர்வெழுதிய தேர்வு மையங்கள் வழியாகவும் இன்று காலை 11 மணி முதல் வரும் சனிக்கிழமை மாலை 5 மணி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடைத்தாள் நகல், மறுகூட்டல் ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றிற்கு மட்டுமே தேர்வர்கள் விண்ணப்பிக்க இயலும் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் விடைத்தாள் நகல் பெற்றவர்கள் மட்டுமே விடைத்தாள் மறுமதிப்பீடு கோரி பின்னர் விண்ணப்பிக்க இயலும் என்றும் தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. விடைத்தாள் நகலை பெற ஒவ்வொரு பாடத்திற்கும் 275 ரூபாயும், மறுகூட்டலுக்கு உயிரியல் பாடத்திற்கு 305 ரூபாயும், மற்ற பாடங்களுக்கு தலா 205 ரூபாயும் செலுத்த வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மதிப்பெண் பட்டியலை பள்ளிகள் மற்றும் தேர்வு மையங்களின் வழியாக வரும் 12ஆம் தேதி முதல் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. மதுரையில் அழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்வு முடிந்து கோவிலுக்கு திரும்பும் கள்ளழகரை மக்கள் உற்சாகமாக வழி அனுப்பி வருகின்றனர். மதுரை சித்திரை பெருவிழாவில் கலந்து கொண்ட பின்னர் அழகர் மலைக்கு பயணம் மேற்கொண்டு வரும் கள்ளழகரை பக்தர்கள் உணர்ச்சி பெருக்குடன் வழிபட்டு வருகின்றனர். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா கடந்த மாதம் 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வாக கடந்த 5ஆம் தேதி கள்ளழகர் தங்க குதிரை வாகனத்தில் வைகை ஆற்றில் எழுந்தருளினார். தீர்த்தவாரியை தொடர்ந்து மண்டுக முனிவருக்கு சாப விமோச்சனம் அளித்த அழகர் தசாவதார காட்சி அளித்தார். இதனையடுத்து தல்லாகுளத்தில் இருந்து மீண்டும் அழகர் கோவில் நோக்கி நேற்று காலை புறப்பட்டார்.
செல்லும் வழியில் அழகருக்கு 3 மாவடி அருகே ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வழி அனுப்பி வைத்தனர். இதில் இஸ்லாமியர்களும் திரளாக கலந்து கொண்டனர். ஒரு மாதிரி ஆடணும் போல அப்படியே ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப நான் நினைச்சது நடந்த மாதிரி. நம்ம சின்ன பிள்ளையில இருந்தே இங்க சேர்ந்து வளர்றதுனால ஆன்டிஸ் அந்த மாதிரி ஒரே ஃபேமிலியா தான் இருக்கிறது. அழகர் கோவிலில் தொடங்கிய இந்த பயணத்தில் 480க்கும் மேற்பட்ட மண்டகப்படிகளில் எழுந்தருளிய அழகர் இன்று இரவு மீண்டும் அழகர் கோவிலை சென்றடைவார். காட்சிகள் ரத்து செய்யப்பட்டன. இதனிடையே திரைப்படத்தை முற்றிலுமாக தடை செய்ய வலியுறுத்தி கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோன்று திருவாரூர் புதிய பேருந்து நிலையம் எதிரே நடைபெற்ற போராட்டத்தில் தமிழ்நாடு அரசை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. மேலும் புதுச்சேரி அண்ணா சாலை சந்திப்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய பெண்கள் கலந்து கொண்டனர். ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிப்பில் விரைவில் வெளியாக உள்ள பர்கானா திரைப்படத்தையும் தடை செய்ய வேண்டும் என வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். திவால் நோட்டீஸ் அளித்துவிட்டு விமான சேவையை நிறுத்தியுள்ள நிறுவனம் 15 நாட்களுக்குள் விளக்கம் அளிக்குமாறு விமான போக்குவரத்து இயக்குநரகம் ஆணையிட்டுள்ளது. திவாலாகும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள கோஃபஸ்ட் விமான நிறுவனம் உடனடியாக டிக்கெட் விற்பனையை நிறுத்த வேண்டும் என்று விமான போக்குவரத்து இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது. கோஃபஸ்ட் விமான நிறுவனம் 11,463 கோடி ரூபாய் கடனை திருப்பி செலுத்த முடியாத நிலையில் சிக்கி தவிக்கிறது. மேலும் 10,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக கடந்த 3ஆம் தேதி முதல் விமான சேவை ரத்து செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் விமான சேவையை தொடர்ந்து இயக்க முடியாதது மற்றும் போதுமான சேவைகளை வழங்க முடியாதது குறித்து விளக்கம் அளிக்குமாறு அந்த நிறுவனத்திற்கு விமான போக்குவரத்து இயக்குநரகம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. 15 நாட்களுக்குள் விளக்கம் அளிக்குமாறு அந்த நோட்டீஸில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விமான டிக்கெட் விற்பனையை நிறுத்துமாறு அறிவுறுத்தியுள்ளது. விளக்கத்தை தொடர்ந்தே கோஃபஸ்ட் நிறுவனம் தொடர்ந்து விமான சேவையை வழங்குவதற்கு அனுமதிக்கப்படுமா என்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே திவால் நடவடிக்கையை தொடங்கும் வகையில் டெல்லியில் உள்ள தேசிய நிறுவன சட்ட தீர்ப்பாயத்தில் கோஃபஸ்ட் நிறுவனம் விண்ணப்பித்துள்ளது. பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர்சாதி ஏழைகளுக்கு 10% இடஒதுக்கீடு செல்லும் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து திமுக உள்ளிட்ட கட்சிகள் தாக்கல் செய்த சீராய்வு மனுக்கள் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அமர்வில் இன்று விசாரணைக்கு வருகிறது. பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர்சாதி ஏழைகளுக்கு 10% இடஒதுக்கீடு வழங்கும் மத்திய அரசின் நடவடிக்கையை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குகளை விசாரித்த 5 நீதிபதிகள் கொண்ட உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 7ஆம் தேதி தீர்ப்பளித்தது. தலைமை நீதிபதி யு லலித், நீதிபதி ரவீந்திர பட் ஆகியோர் 10% இடஒதுக்கீட்டிற்கு எதிராகவும், தினேஷ் மகேஸ்வரி, பெல்லா திரிவேதி, பர்திபாலா ஆகிய 3 நீதிபதிகள் ஆதரவாகவும் தீர்ப்பளித்தனர். பெரும்பான்மை தீர்ப்பின் அடிப்படையில் 10% இடஒதுக்கீடு செல்லும் என தீர்ப்பளிக்கப்பட்டது. இதனை எதிர்த்து திமுக, மதிமுக உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் அமைப்புகள் சார்பில் 11 சீராய்வு மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்கள் தலைமை நீதிபதி சந்திரசூட், நீதிபதிகள் தினேஷ் மகேஸ்வரி, ரவீந்திர பட், பெல்லா திரிவேதி, பர்திபாலா ஆகிய 5 நீதிபதிகள் அமர்வில் விசாரணைக்கு வருகிறது. சீராய்வு மனுக்கள் என்பதால் வழக்கறிஞர்களின் வாதங்களின்றி மனுக்களின் முன்வைத்துள்ள வாதங்கள் அடிப்படையில் தலைமை நீதிபதி அறையில் வைத்து விசாரணை நடத்தி தீர்ப்பு வழங்கப்படும். மணிப்பூர் வன்முறையில் அப்பாவி பொதுமக்கள் 60 பேர் உயிரிழந்திருப்பதாக அம்மாநில முதல்வர் பிரேம் சிங் தெரிவித்துள்ளார். மொய்தி சமூகத்தினரை பழங்குடியின பட்டியலில் சேர்ப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மணிப்பூரில் வன்முறை வெடித்தது. இதனால் ஏற்பட்ட மோதல் கலவர பூமியாக மாறியது. மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கியது. வன்முறை கட்டுக்குள் கொண்டுவர ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டது. தற்போது இயல்பு நிலை திரும்பி வரும் சூழலில் செய்தியாளர்களை சந்தித்த அம்மாநில முதலமைச்சர் பிரேம் சிங் வன்முறையில் 60 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் 231 பேர் காயமடைந்திருப்பதாகவும் கூறினார். 1700 வீடுகள் தீ வைத்து எரிக்கப்பட்டுள்ளன என்றும் தெரிவித்தார். பாதுகாப்பான இடங்களிலும் முகாம்களிலும் தங்க வைக்கப்பட்டவர்கள் அவர்களது சொந்த ஊர்களுக்கு கொண்டு செல்லும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் பிரேம் சிங் தெரிவித்தார். சம்பவம் நடந்த நாள் முதல் தற்போது வரை நிலைமையை பற்றி உள்துறை அமைச்சர் அமித்ஷா கண்காணித்து வருவதாகவும் கூறினார். இதனிடையே மணிப்பூர் மாநிலத்தில் இணைய சேவைக்கு விதிக்கப்பட்ட தடை மார்ச் 13ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது.
அமெரிக்காவில் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த இந்திய பெண் பொறியாளரின் உடலை இந்தியா கொண்டுவர முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தெலங்கானா மாநிலம் ரங்காரெட்டி மாவட்ட நீதிபதியின் 27 வயது மகள் ஐஸ்வர்யா அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள நிறுவனத்தில் பொறியாளராக பணியாற்றி வந்தார். கடந்த சனிக்கிழமை மாலை 3:30 மணி அளவில் தனது நண்பர்களுடன் டெலாஸில் உள்ள வணிக வளாகத்திற்கு சென்றுள்ளார். அங்கு 33 வயதான மௌரிசியா கார்சியா என்ற இளைஞர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஐஸ்வர்யா உட்பட 9 பேர் உயிரிழந்தனர். ஐஸ்வர்யா சுட்டுக் கொல்லப்பட்ட தகவல் அறிந்து குடும்பத்தினர் அதிர்ச்சியில் உறைந்தனர். ஐஸ்வர்யா பலியானது குறித்து ஞாயிற்றுக்கிழமைதான் தங்களுக்கு தெரிவிக்கப்பட்டது என குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். ஐஸ்வர்யாவின் உடலை நாளைக்குள் இந்தியா கொண்டுவர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே அனைத்து உதவிகளையும் செய்ய தயாராக இருப்பதாக ஹூஸ்டனில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்திருக்கிறது. யுக்ரைனின் மரியுபோல் நகரின் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்துவதை நேர்த்தியாக படம் பிடித்ததற்கு புலிட்சர் விருது வழங்கப்பட்டுள்ளது. பத்திரிகை துறையில் மிகவும் உயரிய விருதாக கருதப்படும் புலிட்சர் விருது அசோசியேட்டட் பிரஸ் செய்தி நிறுவனத்திற்கு 2 பிரிவுகளில் வழங்கப்பட்டுள்ளது. பொது சேவையில் சிறந்து விளங்கியது என்ற ஒரு பிரிவிலும் சிறந்த புகைப்படம் என்ற பிரிவிலும் இந்த விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. யுக்ரைனின் மரியுபோல் நகரின் மீது ரஷ்ய தாக்குதல் நடத்துவதை நேர்த்தியாக படம் பிடித்ததற்காக அந்நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. சிறந்த வகையில் சர்வதேச செய்திகளை அளித்ததற்காக நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகைக்கும் மற்றொரு பிரிவில் புலிட்சர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. யுக்ரைனின் புச்சா நகரின் மீது ரஷ்ய தாக்குதல் நடத்தியதை நேர்த்தியாக படம் பிடித்ததற்காக நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகைக்கும் இந்த விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டில் மொத்தம் 15 பிரிவுகளில் விருதுகள் வழங்கப்படுகின்றன. புத்தகங்கள், சிறந்த இசை, நாடகம் உள்ளிட்ட பிரிவுகளிலும் விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. கடந்த ஆண்டு புலிட்சர் விருது வென்ற பலரும் ரஷ்யா யுக்ரைன் போரை மையப்படுத்தியே தங்கள் பங்களிப்பை அளித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டிகளை பாகிஸ்தானில் நடத்தும் முடிவை ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் கைவிட்டுள்ளது. 16வது ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் பாகிஸ்தானில் நடைபெறும் என அறிவித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிசிசிஐ இந்திய வீரர்களை பாகிஸ்தானுக்கு அனுப்ப முடியாது என திட்டவட்டமாக மறுத்துவிட்டது. இந்நிலையில் பாகிஸ்தான் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் என 2 நாடுகளில் போட்டியை நடத்தலாம் என்று பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் புதிய திட்டத்தை முன்மொழிந்தது. இதையடுத்து ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தலைவர் ஜெய்ஷா தலைமையில் நடைபெற்ற உறுப்பு நாடுகளின் செயற்குழு கூட்டத்தில் 2 நாடுகளில் போட்டி நடத்துவதால் செலவு அதிகரிக்கும் என்று எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. பாகிஸ்தானில் பாதுகாப்பு ஏற்பாடுகளான செலவு அதிகரித்ததால் சூப்பர் லீக் போட்டிகளை ஐக்கிய அரபு அமீரகத்தில் அந்நாட்டு கிரிக்கெட் வாரியம் நடத்தியதையும் இந்தியா சுட்டிக்காட்டியது. போட்டி நடைபெறும் செப்டம்பர் மாதம் ஐக்கிய அரபு அமீரகத்தில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் என்பதால் வீரர்கள் காயமடைய அதிக வாய்ப்பு உள்ளதாகவும் இந்தியா வாதிட்டது. இலங்கை மற்றும் வங்கதேச கிரிக்கெட் கவுன்சில்களும் இந்தியாவிற்கு ஆதரவளித்தன. இதையடுத்து ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரை பாகிஸ்தானில் நடத்துவதில்லை என ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் முடிவெடுத்துள்ளது. போட்டியை நடத்த இலங்கை விருப்பம் தெரிவித்துள்ள நிலையில் விரைவில் இறுதி முடிவெடுக்கப்படும் என கூறப்படுகிறது. இந்த முடிவால் அடுத்ததாக இந்தியாவில் நடக்கவுள்ள உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தான் விளையாடுமா என்பது கேள்விக்குறியாகியுள்ளது. ஐபிஎல்லில் பஞ்சாப் அணியை வீழ்த்தியதன் மூலம் புள்ளிகள் பட்டியலில் 5வது இடத்திற்கு கொல்கத்தா அணி முன்னேறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் பஞ்சாப் அணிக்கு எதிரான லீக் போட்டியில் கொல்கத்தா அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸ் மைதானத்தில் நடந்த போட்டியில் டாஸ் வென்ற பஞ்சாப் முதலில் பேட்டிங் செய்தது. அதிகபட்சமாக 47 பந்துகளில் 57 ரன்களை கேப்டன் ஷிக்கர் தவான் எடுத்தார். மற்ற வீரர்கள் பிரகாசிக்க தவறினர். இருப்பினும் 20 ஓவர்களின் முடிவில் 7 விக்கெட் இழப்பிற்கு பஞ்சாப் அணி 179 ரன்களை சேர்த்தது. பின்னர் 180 ரன்களை இலக்காக கொண்டு கொல்கத்தா வீரர்கள் களமிறங்கினர். கொல்கத்தா அணியில் அதிகபட்சமாக கேப்டன் நிதிஷ் ராணா 51 ரன்களை சேர்த்தார். கடைசி கட்டத்தில் ஆண்ட்ரே ரசல் 23 பந்துகளில் 42 ரன்களை சேர்த்து ஆட்டத்தின் போக்கையே மாற்றினார். 20 ஓவர்களின் முடிவில் 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 182 ரன்களை குவித்து 5 விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணி வெற்றி பெற்றது. நேற்றைய போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் கொல்கத்தா அணி புள்ளி பட்டியலில் 5வது இடத்திற்கு முன்னேறியது. அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் எஸ்டிபிஐ நிர்வாகியை பிடித்து என்ஐஏ அதிகாரிகள் தற்போது விசாரணை நடத்தி வருவதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் எஸ்டிபிஐ நிர்வாகியை பிடித்து என்ஐஏ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
தொடர்ந்து பல்வேறு இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தி வரும் நிலையில் கம்பம் மெட்டு காலனியில் எஸ்டிபிஐ நிர்வாகியை என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். சோதனை சென்னை, மதுரை, தேனி உள்ளிட்ட 10 இடங்களில் நடைபெற்று வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தடை செய்யப்பட்ட PFI அமைப்புடன் தொடர்புடையவர்களின் வீடுகளில் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. எஸ்டிபிஐ மாவட்ட பொதுச் செயலாளர் சாதிக் அலியை பிடித்து தற்போது விசாரணையானது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து ஒரு நிமிட செய்திகளை பார்ப்போம். IPL தொடரில் சென்னை, டெல்லி அணிகளுக்கு இடையேயான போட்டியின் டிக்கெட்டுகள் 3 மணி நேரத்தில் விற்று தீர்ந்தன. வருகிற 10ஆம் தேதி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் போட்டி நடைபெறும் நிலையில் டிக்கெட் விற்பனை இன்று காலை தொடங்கியது. காவல்துறையினரின் கடுமையான கட்டுப்பாடுகள் காரணமாக நீண்ட வரிசையில் ஒருவர் பின் ஒருவராக நின்ற ரசிகர்கள் டிக்கெட்டுகளை வாங்கி சென்றனர். கடந்த முறை 2 கவுண்டர்களில் மட்டுமே டிக்கெட் விற்கப்பட்ட நிலையில் இந்த முறை பெண்களுக்கென தனியாக கவுண்டர் திறக்கப்பட்டு 2000 ரூபாய் டிக்கெட்டுகள் விற்பனை செய்யப்பட்டன. நேற்று நைட்ல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலா தோனிக்காக தான் வந்தேன். நான் ரொம்ப வருஷ கனவு அவரை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தேன். ஆக்சுவலி லாஸ்ட் டைம் வந்தப்போ எங்களால வாங்குறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணோம். அது வைரல் ஆனதான் நினைக்கிறேன். இப்போ இப்படி தனியா ஒரு கியூலாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஹாப்பி. காலை 7 மணிக்கு விற்பனை தொடங்கிய நிலையில் 3 மணி நேரத்தில் 5000 டிக்கெட்டுகளும் விற்று தீர்ந்தன. அதே நேரத்தில் நள்ளிரவு முதல் காத்திருந்த ரசிகர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். தனக்கு பிடித்த உணவு தோசை என சென்னை சூப்பர் கிங்ஸ் வீரர் தீபக் சகர் தெரிவித்துள்ளார். சென்னை அடையாறில் தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் சென்னை சூப்பர் கிங்ஸ் வீரர்கள் தீபக் சகர், சிவம் துபே, கான்வே ஆகியோர் பங்கேற்றனர். அப்போது பேசிய தீபக் சகர் தோனியின் வார்த்தைகள் தம்மை ஊக்கப்படுத்தி வருவதாக கூறினார். I've been fortunate to play with Mahika since last 6-7 years, and I have received so many advice. But he's someone I'm someone who learns a lot from him, but not just what he says, but I see what he does. சிவம் துபே பேசுகையில் எதை செய்தாலும் அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டும் என்றார். You have to be dedicated because if you are dedicated, because many people in India are dedicated, but the percentage are very less. But the percentage you make it more, that makes you successful. தொடர்ந்து ரேபிட் ஃபயர் கேள்விகளுக்கு பதிலளித்த ஷகர் சென்னையில் மெரினா கடற்கரை, தோசை உள்ளிட்டவை பிடிக்கும் என்றார். சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நாளை நடைபெறவுள்ள IPL போட்டிக்கான டிக்கெட்டுகளை கள்ளச்சந்தையில் விற்பனை செய்த 13 நபர்கள் கைது செய்யப்பட்டனர். சேப்பாக்கம் மைதானத்தில் சென்னை, டெல்லி அணிகளுக்கு இடையிலான நாளை நடைபெறும் IPL போட்டிக்கான டிக்கெட் விற்பனை நேற்று காலை தொடங்கி 3 மணி நேரத்தில் விற்று தீர்ந்தது. இந்நிலையில் இந்த போட்டிக்கான டிக்கெட்டுகளை கள்ளச்சந்தையில் சட்டவிரோதமாக விற்பனை செய்வதாக விழுந்த புகாரின் பேரில் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். சேப்பாக்கம் மைதானத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் தீவிரமாக கண்காணித்து அங்கு IPL போட்டிக்கான டிக்கெட்டுகளை கள்ளச்சந்தையில் அதிக விலைக்கு விற்பனை செய்த 13 பேரை கைது செய்தனர். அருண்குமார், ஏசுராஜ், இம்ரான் உள்ளிட்ட அந்த 13 பேர் மீதும் 10 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட நபர்களிடமிருந்து 17 டிக்கெட்டுகள் மற்றும் 77,000 ரூபாய் ரொக்கம் ஆகியவற்றை பறிமுதல் செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த 2 ஆண்டுகளில் 1 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். நிதி பற்றாக்குறையை காரணம் காட்டி எந்த திட்டங்களையும் நிறுத்தாமல் மக்கள் நலனுக்காக திமுக அரசு செயல்படுவதாக அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்று 2 ஆண்டு நிறைவு பெற்றதையொட்டி மதுரை மத்திய தொகுதியில் 2,62,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஒரு நல்ல அரசுக்கு மனிதநேயமும் செயல்திறனுமே அடையாளம் என கூறினார். ஒன்றிய அரசாங்கத்தை பார்த்தால் அது கார்ப்பரேட்டுகளாக உருவாக்கப்பட்டு கார்ப்பரேட்டுகளுக்காக செயல்படுற அரசாங்கமாக இருக்கிறது. ஆனால் நம்ம அரசாங்கம், முதலமைச்சருடைய அரசாங்கம் எல்லா வகையிலும் மக்களுக்கு போய் சேர்ற திட்டங்களை தான் அதிகரித்துக் கொண்டே போகிறது. கடந்த 2 ஆண்டுகளில் 1 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை செயல்படுத்தி இருப்பதாக கூறிய அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன், எல்லாருக்கும் எல்லாம் என்பதே திமுக அரசின் இலக்கு என கூறினார்.
கடலூர் அருகே அமைச்சர் பொன்முடியின் கார் இருசக்கர வாகனம் மீது மோதியதில் ஒருவர் படுகாயமடைந்தார். திமுக ஆட்சி பொறுப்பேற்று 2 ஆண்டு நிறைவடைந்ததையொட்டி கடலூரில் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி கலந்து கொண்டார். பொதுக்கூட்டம் நிறைவு பெற்ற பிறகு அமைச்சர் பொன்முடி கடலூரில் இருந்து தனது காரில் விழுப்புரம் நோக்கி சென்று கொண்டிருந்தார். அமைச்சர் பொன்முடியின் ஓட்டுநர் காரை ஓட்டிச் சென்றார். நெல்லிக்குப்பம் அருகே காராமணிக்குப்பம் பகுதியில் சென்றபோது சாலையின் குறுக்கே வந்த இருசக்கர வாகனம் மீது அமைச்சர் பொன்முடியின் கார் எதிர்பாராத விதமாக மோதியது. இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த நடுவீரப்பட்ட பகுதியைச் சேர்ந்த ஜோதி என்பவர் படுகாயமடைந்தார். அவருக்கு தலையில் காயம் ஏற்பட்டது. உடனடியாக அவரை மீட்ட திமுகவினர் அமைச்சரின் பாதுகாப்பு வாகனத்தில் அவரை ஏற்றிச் சென்று தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். நீட் தேர்வில் கேட்கப்பட்ட 200 கேள்விகளில் தமிழ்நாடு மாநில பாடத்திட்டத்தில் இருந்து 165 கேள்விகள் இடம்பெற்றன. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு நாடு முழுவதும் கடந்த 7ஆம் தேதி நடைபெற்றது. இதில் இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல் ஆகிய 4 பாடங்களில் இருந்து தலா 50 கேள்விகள் கேட்கப்படும் நிலையில் 180 கேள்விகளுக்கு விடையளிக்க வேண்டும். அதன்படி மொத்தம் உள்ள 200 கேள்விகளில் 165 கேள்விகள் தமிழ்நாடு மாநில பாடத்திட்டத்தில் இருந்தும் 35 கேள்விகள் NCERT பாடப்புத்தகத்திலிருந்தும் கேட்கப்பட்டன. அதிலும் குறிப்பாக இயற்பியல் பிரிவில் இடம்பெற்ற 50 கேள்விகளுமே மாநில பாடத்திட்டத்தில் இருந்து இடம்பெற்றிருந்தன. அதேபோன்று வேதியியலில் 34, தாவரவியலில் 42, விலங்கியலில் 39 கேள்விகள் மாநில பாடத்திட்டத்தில் இருந்து கேட்கப்பட்டன. இதனால் தமிழ்நாடு அரசின் பாடப்புத்தகத்தை படித்தாலே நீட் நுழைவுத் தேர்வில் மாணவர்கள் வெற்றி பெற முடியும் என்ற சூழல் உருவாகியுள்ளதாக பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். நீட் கட் ஆஃப் இந்த ஆண்டு 20 முதல் 25 மதிப்பெண்கள் அதிகமாகலாம் என கல்வியாளர்கள் தெரிவித்துள்ளனர். நீட் தேர்வு கடந்த ஆண்டுகளை விட இம்முறை எளிமையாக இருந்ததாக மாணவர்கள் தெரிவித்துள்ள நிலையில் கட் ஆஃப் மதிப்பெண் அதிகமாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. MBBS, BDS, சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கான நீட் தேர்வு 7ஆம் தேதி நடைபெற்றது. இதில் வேதியியலை தவிர்த்து உயிரியல் மற்றும் இயற்பியல் பாடப்பிரிவில் கேள்விகள் மிக எளிதாக இருந்ததாக மாணவ மாணவிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த ஆண்டு பொதுப்பிரிவினருக்கு மொத்தம் 720 மதிப்பெண்களில் 117 மதிப்பெண்களை எடுத்தால் தேர்ச்சி என்றிருந்தது. SC, ST, OBC பிரிவினருக்கு கட் ஆஃப் 93ஆக இருந்தது. ஆனால் இம்முறை வினாத்தால் எளிமையாக இருந்ததால் கட் ஆஃப் மதிப்பெண்கள் அனைத்து பிரிவுகளிலும் 20 முதல் 25 மதிப்பெண்கள் அதிகமாகலாம் என்று கல்வியாளர்கள் கூறுகின்றனர். கட் ஆஃப் எக்ஸாக்டா நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் ஸ்டாண்டர்ட் வச்சு பார்க்குறப்போ ஒரு 20-25 மார்க்ஸ் லாஸ்ட் இயரோட நம்ம அசியூம் பண்ணிட்டு நம்ம ப்ரொசீட் பண்றது வில் பி அ பெட்டர் சாய்ஸ். இந்த ஆண்டு நீட் தேர்வை 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் எழுதியுள்ளனர். மணிப்பூரில் கலவரத்தின் காரணமாக அங்கு மட்டும் நீட் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அங்கு நீட் தேர்வு நடத்தப்படும் தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையில் நீட் தேர்வு எழுதச் சென்ற மாணவியின் உள்ளாடையை அகற்றப்பட்ட விவகாரம் மிகப்பெரிய வன்முறை என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். சென்னை மயிலாப்பூரில் PS மேல்நிலைப்பள்ளி மையத்தில் நீட் தேர்வு எழுதச் சென்ற மாணவியின் உள்ளாடையில் இரும்பு கொக்கிகள் இருந்ததால் அதை அகற்றுமாறு அதிகாரிகள் கூறியுள்ளனர். வேறு வழியின்றி உள்ளாடையை அகற்றிய பிறகே அந்த மாணவி தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்டார். இதை சுட்டிக்காட்டி அறிக்கை வெளியிட்டுள்ள அன்புமணி ராமதாஸ் இது மிகப்பெரிய மனித உரிமை மீறல் என்றும் வன்முறை எனவும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு தேசிய தேர்வு முகமைக்கு புகார் அளித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நீட் எனும் உயிர்கொல்லி தேர்வில் சோதனை என்ற பெயரில் அடிப்படை மனித உரிமைகளை பறிப்பது கொடுமையின் உச்சம் என கூறியுள்ளார். மாணாக்கர்களை பயங்கரவாதிகள் போல சோதனை செய்து உள்ளாடைகள் வரை அகற்றச் சொல்வது சிறிதும் மனிதத்தன்மையற்ற கொடுஞ்செயல் என்றும் சீமான் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளன. இந்த ஆண்டு தேர்ச்சி விகிதம் 0.27% அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வேதியியல், இயற்பியல், வணிகவியல் உள்ளிட்ட முக்கிய பாடங்களில் 100க்கு 100 மதிப்பெண் வாங்கியவர்கள் எண்ணிக்கையும் கணிசமாக அதிகரித்துள்ளது. இயற்பியல் பாடத்தில் கடந்த ஆண்டு 634 பேர் 100க்கு 100 மதிப்பெண் பெற்ற நிலையில் இந்த ஆண்டு 812 பேர் சென்டம் எடுத்துள்ளனர். வேதியியல் பாடத்தில் கடந்த ஆண்டு 1500 பேர் சென்டம் எடுத்திருந்தனர். இந்த ஆண்டு 3909 பேர் சென்டம் எடுத்துள்ளனர். தாவரவியல் பாடத்தில் கடந்த ஆண்டு 47 பேர் மட்டும் சென்டம் அடித்த நிலையில் தற்போது 340 பேர் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றுள்ளனர். இதனால் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் வேதியியல், தாவரவியல், உயிரியல், வணிகவியல், இயற்பியல் ஆகிய இளநிலை பட்டப்படிப்புகளில் மாணவர்கள் சேர்வதில் கடும் போட்டி இருக்கும் என கல்வியாளர்கள் தெரிவித்துள்ளனர். கணித பாடத்தில் கடந்த ஆண்டு 1858 மாணாக்கர்கள் சென்டம் எடுத்த நிலையில் இந்த ஆண்டு 690 பேராக குறைந்துள்ளது. இதன் காரணமாக பொறியியல் படிப்பிற்கான கட் ஆஃப் மதிப்பெண் சற்று குறைய வாய்ப்புள்ளதாக கல்வியாளர்கள் கூறியுள்ளனர். ஆத்தூர் அருகே தக்காளி விலை 1 கிலோ 5 ரூபாயாக சரிந்துள்ளது.
சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே தக்காளி விலை கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். கருமந்துறை, தும்மல், கரியக்கோவில், மணியார்குண்டம், தலைவாசல், சிறுவாச்சூர், தம்மம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான ஏக்கர்களில் விவசாயிகள் தக்காளி சாகுபடி செய்துள்ளனர். இங்கு விளையும் தக்காளி தலைவாசல் தினசரி காய்கறி சந்தை மற்றும் உழவர் சந்தைக்கு கொண்டு செல்லப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. சேலம் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்த கோடை மழையால் ஆத்தூர் பகுதியில் தக்காளி விளைச்சல் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு 1 கிலோ 30 ரூபாய்க்கு விற்பனையான தக்காளி தற்பொழுது 5 ரூபாய்க்கு விற்பனையாவதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். சந்தை கொண்டு போனால் 5 ரூபாய்க்கு கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. விவசாயினுடைய விலை ரொம்ப தாறுமாறாக போயிட்டு இருக்குது. இப்படியே போனால் பறிக்கிற கூலியோட கட்டுப்படி ஆகலைங்க. அரசு தக்காளி விவசாயிகளை பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே உள்ள மோர்தானா அணை நிரம்பியது. குடியாத்தம் அருகே ஆந்திர எல்லையில் அமைந்துள்ள மோர்தானா அணை 261 மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்டது. இந்த அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீரால் குடியாத்தம், கேவி குப்பம், லத்தேரி பகுதியில் உள்ள விளைநிலங்கள் பயனடைந்து வருகின்றன. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக ஆந்திர மாநிலத்தின் பலமனேர், புங்கனூர் பகுதிகளில் பெய்த தொடர் மழையால் மோர்தானா அணைக்கு நீர்வரத்து அதிகரித்தது. இதனால் அணை அதன் முழு கொள்ளளவையும் எட்டி கடல் போல் காட்சியளிக்கிறது. அங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்கிற விவசாய பெருங்குடி மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோம். நிலத்தடி நீர் மட்டும் நம்ம உயர்ந்துருக்குது. கிணத்துல போர்லெல்லாம் தண்ணி நல்லா இருக்குதுங்க. இன்னும் வரும் காலங்களெல்லாம் நாங்கள் விவசாயத்தில் மும்முரமாக ஈடுபடுவோம். நிரம்பியுள்ள மோர்தானா அணையிலிருந்து வினாடிக்கு 163 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தின் 2வது கட்ட பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்று வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் உறுதியளித்துள்ளார். தருமபுரி அரசு கலைக்கல்லூரியில் திமுக அரசின் 2 ஆண்டு சாதனை மலர் வெளியிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு சாதனை மலரை வெளியிட்ட அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் 870 பயனாளிகளுக்கு 4,88 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் அரசின் திட்டங்களை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொண்டார். காவிரி ஆற்றின் குறுக்கே ஒட்டனூர் முதல் கோட்டையூர் வரை பாலம் கட்ட அளவீடு பணிகளுக்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் திட்டம் விரைவில் நிறைவேற்றப்பட்டு போக்குவரத்து வசதி ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். ஒகேனக்கல் கூட்டுக்குடிநீர் வந்து வாட்டர் டூல எல்லா கிராமங்களுக்கும் இந்த தண்ணீர் குடிநீர் பாதுகாக்கப்படக்கூடிய இந்த 2வது திட்டத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டமும் தருமபுரி மாவட்டமும் அது எடுக்கப்படுகின்றன. நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கி சாந்தி, மாவட்ட வருவாய் அலுவலர் அனிதா, சட்டமன்ற உறுப்பினர் SP வெங்கடேஸ்வரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டில் புலம்பெயர் தொழிலாளர்கள் தாக்கப்படுவதாக வீடியோவை வெளியிட்ட யூடியூபர் மணீஷ் காஷ்யப் மீதான தேசிய பாதுகாப்பு வழக்கை ரத்து செய்ய உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. கடந்த பிப்ரவரி, மார்ச் மாதங்களில் உண்மைக்கு புறம்பான வகையில் அவர் யூடியூபில் வீடியோவை வெளியிட்டிருந்தார். இதனால் தமிழ்நாட்டிலிருந்து ஏராளமான புலம்பெயர் தொழிலாளர்கள் வட மாநிலங்களுக்கு திரும்பிச் சென்றனர். இந்த நிலையில் மணீஷ் காஷ்யப் மீது தமிழ்நாடு, பீகார் உள்ளிட்ட இடங்களில் 19 FIRகள் பதிவு செய்யப்பட்டன. இவற்றை ஒன்றாக இணைத்து பீகாரிலேயே விசாரணை நடத்த வேண்டும் என்று காஷ்யப் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது கருத்து தெரிவித்த நீதிபதிகள், தமிழ்நாடு அமைதியான மாநிலம் என்றும் பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் வகையில் யாரும் செயல்படக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளனர். விசாரணை தனித்தனியாகத்தான் நடைபெற வேண்டும் என்றும் மனுதாரர் சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் தமிழ்நாடு அரசை அணுகி நிவாரணம் கேட்கலாம் என்றும் உச்சநீதிமன்றம் நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் மனுதாரரின் அனைத்து மனுக்களையும் தள்ளுபடி செய்து நீதிபதிகள் தீர்ப்பளித்தனர். தமிழ்நாடு சைபர் கிரைமுக்கு தினமும் 250 புகார்கள் வருவதாகவும் அதில் 100 புகார்கள் பண மோசடி தொடர்பானவை என்றும் கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 2022ஆம் ஆண்டில் ஆன்லைன் மூலம் 258 கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டதாக சைபர் கிரைம் காவல்துறை தெரிவித்துள்ளது. புகார் அளித்ததால் 106 கோடி ரூபாய் உடனடியாக முடக்கப்பட்டதாகவும் கடந்த 4 மாதங்களில் மட்டும் 67 கோடி ரூபாய் ஏமாற்றப்பட்டதில் 49 கோடி ரூபாய் முடக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளது. OTP மூலமாகவோ பிற வழிகளின் மூலமாகவோ ஏமாற்றப்பட்டால் 1930 என்ற எண்ணிலும் NCRB இணையதளத்தின் வாயிலாகவும் புகார் அளிக்கலாம் என கூறியுள்ள சைபர் கிரைம், நாள்தோறும் 250 புகார்கள் வருவதாகவும் அதில் 100 புகார்கள் பண மோசடி தொடர்பானவை எனவும் தெரிவித்துள்ளது. விழிப்புணர்வின் காரணமாக ஆன்லைன் மோசடியில் பணத்தை இழக்கும் மக்களின் எண்ணிக்கை குறைந்திருப்பதாகவும் ஒரு குற்றத்தில் பயன்படுத்தப்பட்ட மொபைல் எண்கள் தொடர்ந்து பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் கூறியுள்ளது. இதனால் மோசடியில் ஈடுபடுவோரின் செல்போன் சிம் கார்டுகளை முடக்க தனிப்பிரிவு தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அதன் மூலம் கடந்த 1.5 மாதங்களில் மட்டும் 22,440 எண்கள் முடக்கப்பட்டதாகவும் சைபர் கிரைம் காவல்துறை தெரிவித்துள்ளனர்.
நெல்லை அருகே தாமிரபரணி ஆற்றில் குளிக்கச் சென்ற 2 இளைஞர்கள் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். சென்னை ராயப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த சக்தி என்பவர் நெல்லை மாவட்டம் திருவேங்கடநாதபுரத்தில் உள்ள தனது உறவினர் வீட்டிற்கு குடும்பத்துடன் சென்றுள்ளார். இவருடன் நண்பர்களான ஸ்ரீராம், அருண், வினோத் ஆகியோரும் சென்றுள்ளனர். இவர்கள் திருவேங்கடநாதபுரம் பகுதியில் தாமிரபரணியில் ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்தனர். அப்போது ஆழம் தெரியாமல் அருண், சிவராம் ஆகிய இருவரும் எதிர்பாராத விதமாக தண்ணீரில் மூழ்கினர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் நீண்ட தேடுதலுக்கு பிறகு இருவரையும் சடலமாக மீட்டனர். இதனையடுத்து இருவரின் உடல்களையும் கூராய்விற்காக நெல்லை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். வேங்கை வயலில் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட விவகாரத்தில் மரபணு சோதனைக்காக மேலும் 8 பேர் ரத்த மாதிரி கொடுத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் கிராமத்தில் பட்டியலின மக்கள் பயன்படுத்தும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்டது தொடர்பான வழக்கை சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். சம்பவம் நடந்தபோது குடிநீர் தொட்டியில் சேகரிக்கப்பட்ட நீரை ஆய்வுக்குட்படுத்தியதில் 3 பேரின் மரபணு கலந்திருப்பது தெரியவந்தது. இதனால் வேங்கை வயல் பகுதியைச் சேர்ந்த 9 பேரிடமும், காவிரி நகர் மற்றும் கீழமுத்துக்காடு பகுதியைச் சேர்ந்த தலா ஒருவரிடமும் மரபணு பரிசோதனை நடத்த சிபிசிஐடி காவல்துறையினர் முடிவு செய்தனர். அதில் 3 பேர் ரத்த மாதிரியை வழங்கிய நிலையில் 8 பேர் மரபணு பரிசோதனைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர். இந்நிலையில் அடுத்த கட்டமாக வேங்கை வயல் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த 10 பேருக்கு மரபணு பரிசோதனை எடுக்க வேண்டும் என்றும் அதற்கு அவர்கள் ரத்த மாதிரி கொடுப்பதற்காக ஆஜராக வேண்டும் என்றும் சிபிசிஐடி காவல்துறையினர் சமன் அனுப்பினர். அதன் அடிப்படையில் கீழமுத்துக்காடு, மேலமுத்துக்காடு, வேங்கை வயல் பகுதிகளைச் சேர்ந்த 8 பேர் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆஜராகி ரத்த மாதிரியை அளித்தனர். வேளாங்கண்ணி கடலில் மூழ்கி ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த 2 இளைஞர்கள் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திர மாநிலம் சித்தூரை சேர்ந்த சஞ்சய், கேசவர்தன், அஜீஸ், ஃபைசுல்லா ஆகியோர் கடந்த 7ஆம் தேதி வேளாங்கண்ணிக்கு வந்தனர். அங்குள்ள தனியார் விடுதியில் தங்கியிருந்தவர்கள் நேற்றிரவு வேளாங்கண்ணி கடலில் குளிக்கச் சென்றனர். அப்போது கடலில் குளித்துக் கொண்டிருந்த 4 பேரும் அலையில் அடித்துச் செல்லப்பட்டனர். தொடர்ந்து கடற்கரையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவலர்கள் சஞ்சய் மற்றும் கேசவர்தனை மீட்டு நாகப்பட்டினம் அரசு தலைமை மருத்துவமனையில் அனுமதித்தனர். மாயமான ஃபைசுல்லா, அஜீஸ் ஆகியோரை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இறந்த நிலையில் இளைஞர்களின் சடலங்கள் கரை ஒதுங்கின. அவர்களது உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த வேளாங்கண்ணி காவல்துறையினர் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மீண்டும் இணைகிறோம். இது சூப்பர் 60. கேரளாவில் 22 பேர் பலியாக காரணமான படகின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். கேரள மாநிலம் மலப்புரத்தில் படகு கவிழ்ந்த விபத்தில் உயிரிழந்த குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என அம்மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் அறிவித்துள்ளார். கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டம் பரப்பனங்காடி கடற்கரை பகுதியில் சுற்றுலா பயணிகளுக்காக படகு போக்குவரத்து இயக்கப்படுகிறது. ஞாயிறு விடுமுறை என்பதால் பரப்பனங்காடி கடற்கரை பகுதியில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிந்தனர். அங்கு 40 சுற்றுலா பயணிகளுடன் சென்ற படகு கடல் முகத்வாரத்தில் இருந்து 300 மீட்டர் தூரத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 12 பேர் உட்பட 22 பேர் உயிரிழந்தனர். தேசிய மீட்புப் படை, கடலோர காவல்படை குழுக்கள் மீட்புப் பணியில் ஈடுபட்டன. மீன்பிடி படகை சுற்றுலா படகாக மாற்றி உரிய அனுமதியின்றி இயக்கி வந்ததும் 25 பேர் பயணம் செய்ய அனுமதி உள்ள படகில் 40 பேரை ஏற்றிச் சென்றதால் விபத்து ஏற்பட்டதும் விசாரணையில் தெரியவந்தது. விபத்தை தொடர்ந்து தலைமறைவான படகின் உரிமையாளர் நாசர் என்பவரை கோழிக்கோடு பகுதியில் காவல்துறையினர் கைது செய்தனர். இதனிடையே அரசு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டவர்களை மாநில முதல்வர் பினராயி விஜயன் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தாருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணமும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் பிரதமர் மோடியும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க உத்தரவிட்டுள்ளார். டெல்லி திகார் சிறையில் ரவுடி கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் தமிழ்நாடு கமாண்டோ படையின் ஏடிஜிபி ஜெயராம் நேரில் விசாரணை நடத்தினார். டெல்லி திகார் சிறையில் கடந்த 2ஆம் தேதி திடீரென இருதரப்பு கைதிகளுக்கிடையே மோதல் ஏற்பட்டது. இதில் கோகி தரப்பைச் சேர்ந்த 4 பேர் தில்லு தாஜ்புரியா என்ற ரவுடியை அடித்துக் கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சிறைக்கு பாதுகாப்பாக நிறுத்தப்பட்டிருந்த தமிழ்நாடு சிறப்பு காவல் படையினர் இந்த மோதலை தடுக்காமல் வேடிக்கை பார்த்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதையடுத்து ரவுடி தில்லு தாஜ்புரியா கொல்லப்பட்ட போது அங்கு பணியில் நிறுத்தப்பட்டிருந்த தமிழ்நாடு காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு டெல்லி சிறைத்துறை அதிகாரி தமிழ்நாடு சிறப்பு காவல்துறை கமாண்டருக்கு கடிதம் எழுதியிருந்தார். அதன் அடிப்படையில் திகார் சிறையில் பணியில் இருந்த சிறப்பு படை வீரர்கள் 7 பேரை பணியிடை நீக்கம் செய்து தமிழ்நாடு காவல்துறை உத்தரவு பிறப்பித்தது. இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக நேரில் விசாரணை நடத்த தமிழ்நாடு கமாண்டோ படையின் ஏடிஜிபி ஜெயராம் டெல்லி சென்றார். பிற்பகல் 3 மணி முதல் திகார் சிறையில் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட 7 தமிழக காவலர்களிடமும் விசாரணை மேற்கொண்டார். இந்த விவகாரம் தொடர்பான விசாரணை அறிக்கை தமிழக டிஜிபி சைலேந்திர பாபுவிடம் ஒப்படைக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது.
காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்திக்கு தண்டனை வழங்கிய குஜராத் நீதிபதி உள்ளிட்டோருக்கு பதவி உயர்வு வழங்கிய உத்தரவுக்கு ஏன் தடை விதிக்க கூடாது என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. பிரதமர் மோடி குறித்து அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த சூரத் மாவட்ட தலைமை நீதிபதி H.H. வர்மா ராகுல் காந்திக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை விதித்தார். இந்நிலையில் H.H. வர்மா உள்ளிட்ட 68 நீதிபதிகளுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டது. இதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி M.R. ஷா தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது ராகுல் காந்திக்கு தண்டனை வழங்கிய நீதிபதி உள்ளிட்டோருக்கு பதவி உயர்வு வழங்கிய உத்தரவுக்கு ஏன் தடை விதிக்க கூடாது என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். பணிமூப்பு விதிமுறைகள் பின்பற்றப்படாமல் பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளதாக கூறிய நீதிபதிகள் பதவி உயர்வு வழங்குவதில் அவசரம் காட்டப்பட்டது ஏன் என்று வினவினர். இதனையடுத்து அனைத்து வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் வழக்கின் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது. வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் விளையாடும் இந்திய அணியில் இஷான் கிஷன் சேர்க்கப்பட்டுள்ளார். இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டி லண்டன் ஓவல் மைதானத்தில் ஜூன் மாதம் 7ஆம் தேதி தொடங்குகிறது. இதில் பங்கேற்கும் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. அணியில் இடம்பெற்றிருந்த KL ராகுலுக்கு IPL போட்டியின் போது காயம் ஏற்பட்டுள்ளதால் அவர் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டியில் விளையாட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து அவருக்கு பதிலாக மும்பை இந்தியன்ஸ் வீரர் இஷான் கிஷன் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளதாக இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. மேலும் காயமடைந்துள்ள வேகப்பந்து வீச்சாளர் உனத்கட், உமேஷ் யாதவ் ஆகியோரின் நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் BCCI கூறியுள்ளது. ருத்ராஜ் கெய்க்வாட், முகேஷ்குமார், சூரியகுமார் யாதவ் ஆகியோர் ஸ்டாண்ட் பை வீரர்கள் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளனர். IPL கிரிக்கெட்டில் இன்று நடைபெற இருக்கும் 54வது லீக் போட்டியில் மும்பை பெங்களூரு அணிகள் பலப்பரட்சி நடத்துகின்றன. மும்பை வாங்கடே மைதானத்தில் இந்த போட்டி இரவு 7:30 மணிக்கு நடைபெறுகிறது. இரு அணிகளும் தலா 10 போட்டிகளில் விளையாடி 10 புள்ளிகளை பெற்றுள்ளன. இதில் ரன் ரேட் அடிப்படையில் பெங்களூரு அணி புள்ளிகள் பட்டியலில் 6வது இடத்திலும் மும்பை அணி 8வது இடத்திலும் இருக்கின்றன. இன்றைய போட்டியில் இரு அணிகளில் யார் வெற்றி பெற்றாலும் புள்ளிகள் பட்டியலில் 3வது இடத்திற்கு முன்னேற இருப்பதால் இன்றைய போட்டியின் வெற்றி மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இன்னும் சில லீக் போட்டிகள் மட்டுமே எஞ்சியுள்ளதால் இனி நடக்கும் ஒவ்வொரு போட்டியும் புள்ளிகள் பட்டியலில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இதனால் இனி வரும் போட்டிகளில் விறுவிறுப்பிற்கு பஞ்சம் இருக்காது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜஸ்தான் மாநிலத்தில் போர் விமானம் குடியிருப்பு பகுதியில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் பொதுமக்களில் 3 உயிரிழந்தனர். ராஜஸ்தான் மாநிலம் சூரத்கர் விமானப்படை தளத்திலிருந்து இந்திய விமானப்படைக்கு சொந்தமான MiG-21 விமானம் வழக்கமான பயிற்சியில் ஈடுபட்டிருந்தது. பலோல் நகர் என்ற பகுதியில் விமானம் பறந்து கொண்டிருந்த போது திடீரென கட்டுப்பாட்டை இழந்து குடியிருப்பு பகுதியில் விழுந்தது. வீடு ஒன்றின் மீது விமானம் விழுந்ததில் அங்கிருந்த 2 பெண்கள் உயிரிழந்தனர். படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட ஆணும் அடுத்த சில நிமிடங்களில் உயிரிழந்தார். இந்த விபத்தில் மேலும் 3 காயமடைந்தனர். விபத்தின் போது விமானி பத்திரமாக வெளியேறிவிட்டதாகவும் அவருக்கு லேசான காயம் ஏற்பட்டிருப்பதாகவும் இந்திய விமானப்படை தெரிவித்துள்ளது. மேலும் விபத்து குறித்து விசாரணை நடத்தப்படும் எனவும் கூறியுள்ளது. டெல்லியில் போராட்டம் நடத்தி வரும் மல்யுத்த வீரர்களுக்கு ஆதரவளிக்க சென்ற விவசாயிகள் காவல்துறையினரின் தடுப்புகளை தகர்த்து முன்னேறினர். பாலியல் புகாருக்குள்ளான இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் தலைவரும் பாஜக எம்பியுமான பிரிஜ்பூஷன் சிங்கை கைது செய்ய வலியுறுத்தி டெல்லி ஜந்தர் மந்தரில் மல்யுத்த வீரர் வீராங்கனைகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இவர்களுக்கு பல்வேறு தரப்பினரும் ஆதரவளித்து வரும் நிலையில் பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேச மாநிலங்களைச் சேர்ந்த விவசாயிகளும் ஆதரவு தெரிவித்தனர். ஞாயிற்றுக்கிழமை டெல்லி வந்த விவசாயிகள் திங்கட்கிழமை போராட்டம் நடைபெற்று வரும் ஜந்தர் மந்தர் பகுதிக்கு சென்றனர். அவர்களை காவல்துறையினர் தடுக்க முயன்ற நிலையில் தடுப்புகளை தகர்த்தெறிந்து முன்னேறிச் சென்றனர். இதனிடையே மே 21ஆம் தேதிக்குள் பிரிஜ்பூஷனை கைது செய்யாவிடில் போராட்டத்தை தீவிரப்படுத்தப் போவதாக மல்யுத்த வீரர்கள் தெரிவித்துள்ளனர். மாத சம்பளதாரர்கள் ஊதிய உயர்வு பெற்றால் எப்படி திட்டமிட வேண்டும்? இன்றைய நாணயம் பகுதியில் அறிந்து கொள்ளலாம். உங்க ஆபீஸ்ல இந்த வருஷத்துக்கு இன்கிரிமெண்ட் கொடுத்துட்டாங்களா? இன்கிரிமெண்ட் வந்த உடனேயும் எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் செலவுகளை அதிகரிக்கிறது. ரொம்ப நாளாக ஒரு பொருள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஸோ இன்க்ரிமெண்ட் வந்துருச்சு, கடன்லையாவது அந்த பொருளை வாங்கிடலாம் அப்படின்னு கடன் போட்டாவது அதை வாங்கிடுவாங்க. அது வாங்கக்கூடிய சம்பளம் வந்திருக்க இன்க்ரிமெண்ட்டை பொறுத்து எந்த பொருள் அப்படிங்கிறது மாறுபடும். ஆனால் இன்க்ரிமெண்ட் வந்த உடனேயும் செய்யக்கூடாத விஷயம் செலவுகளை அதிகரிக்கிறது தான். இன்க்ரிமெண்ட் வந்ததை மறந்துட்டு ஏற்கனவே இருக்கக்கூடிய வாழ்க்கை முறையை தொடர முடியுதா அப்படின்னு நீங்கள் ஒரு நிமிஷம் முயற்சி பண்ணி பாருங்களேன்.
செய்ய வேண்டியவைகள்ல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா உங்களுடைய சேமிப்பை அதிகரிக்க முடியுதா அப்படின்றத பாருங்க. இல்ல நீங்க வீட்டு கடனோ இல்லது வாகன கடனோ வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உடனடியாக பேங்க்ல பேசுங்க. அந்த இன்கிரிமெண்ட் தொகையை உங்க மாத தவணையில சேர்த்து செலுத்த முடியுமா அப்படின்னு பாருங்க. இதுக்கு பேரு ஸ்டெப் அப் ரீபேமெண்ட் ஃபெசிலிட்டி அப்படின்னு பேங்க்ஸ்ல சொல்லுவாங்க. இப்படி உங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும் போதெல்லாம் அந்த தொகையை இஎம்ஐல சேர்த்துக்கிற நடைமுறை தான் இது. இப்படி செஞ்சா பெரிய அளவுல உங்களால வட்டியை குறைக்க முடியும். நீங்க வாங்கியிருக்கக்கூடிய கடனுக்கு எவ்வளவு வட்டி குறையும் அப்படின்றத நீங்க உங்க பேங்க்லயே கேட்டு பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா நீங்க உங்களோட இன்கிரிமெண்ட்டை உங்களோட இஎம்ஐல இன்க்ளூட் பண்ணிடுவீங்க. இத்துடன் சூப்பர் 60 தொகுப்பு நிறைவுக்கு வருகிறது.